ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடிக்க ஆசையில் நம்ம முத்துவோட அப்பாவை பாவங்க இந்த சிந்தாமணி அந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்றதுக்காக நம்ம முத்துவோட அப்பாவை பலிகடா ஆகிட்டாங்க. அவங்க இந்த வீட்டுக்கு ஒரு பூஜை பண்ணுறதா சொல்லி ஒரு பொம்பளையை வர வச்சாங்க. அந்த பொம்பளையும் என்ன பண்ணுறாங்க, இந்த மீனா இந்த வீட்டில் இருந்தாக்கா அவங்க மாமனாருக்கு ஆபத்து, இவளை முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க அப்படின்ற மாதிரி அந்த சிந்தாமணி சொன்ன மாதிரி இவங்களும் ஆக்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ கூட நம்ம முத்து, ஏய் ஒழுங்கு மரியாதை எழுந்து வெளியே போடி, இல்லைனா இங்கே உன்னை குத்தி கொண்டுடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து வேறு என்ன பண்ணுறாங்க, அந்த குத்து விளக்கு எடுத்து அந்த அந்த பூஜை பண்ணுறதுக்கு வந்தாங்களே ஒரு போலி பொம்பளை, அவங்கள வந்து அடித்து விரட்டினாங்க. இப்போது அவங்க சொன்னது உண்மையாக்கணும், இவங்க இந்த வீட்டில் நாம் அந்த பூசாரி பொம்பளை கூட்டிகிட்டு வந்து அவங்க உசுருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியும் கூட இந்த முத்துவும் மீனாவும் இதே வீட்டில் இருக்கிறாங்கனாக்கா இதுக்கப்புறமும் வந்து நம்ம ஏதாவது ஒரு சூழ்ச்சியை பண்ணி ஆகணும் அப்படி சொல்லிட்டு இந்த சிந்தாமணி என்ன பண்ணுறாங்க, ஒருத்தரை பைக்கை விட்டு அவங்க அப்பா மேலே ஏற்ற வைக்கிறாங்க. இதனால் அவங்க அப்பா வந்து அடிபட்டு அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் மீனா தான் அப்படின்ற மாதிரி அவங்க மாமியார் வித்யா வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் சண்டை போட்டுட்ருக்காங்க. இப்போது இந்த சூழ்ச்சியை பயன்படுத்தி இந்த சிந்தாமணி, பாத்தியா வித்யா, அன்னைக்கே அந்த பொம்பளை சொன்னாங்கல்ல, அவங்க சொன்ன மாதிரி இந்த மீனா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாக்கா இப்போது உன் வீட்டுக்காரருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்திருக்காது. ஆனால் இவ சாமி நம்பிக்கையில் வந்து இவ இடையூறு பண்ணிட்டா, அதனால தான் உன் வீட்டுக்காருக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ கூட ஒன்றும் தப்பு இல்லை, இப்போவே இந்த மீனாவை இங்கேருந்து வெளியே அனுப்புனாக்கா உன் வீட்டுக்காரர் பிழைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனாக்கா அவங்க கூடவே இருந்தாக்கா அவரோட உசுருக்கு தான் ஆபத்து, முதல்ல இவளை இங்கிருந்து அனுப்பு அப்படின்ற மாதிரி இந்த சிந்தாமணி சொல்ல, போது நிறுத்தடி, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், எங்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து என்ன பண்ணுறாங்க, அந்த போலி பூசாரி பொம்பளை இல்லை அவங்கள பிடிச்சிட்டு அவங்கக்கிட்ட இருந்து அந்த வீடியோ ஆதாரத்தை வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பைக் ஓட்டிகிட்டு போனான் பார்த்தீங்களா, அவனையும் பிடிச்சி உன்னை யாரும் அமிச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா அது இந்த சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வாக்குமூலம் கொடுத்த அந்த வாக்குமூலத்தோடு நம்ம முத்து என்ன பண்ணுறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போலீஸோடு வந்து சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஹாஸ்பிட்டலே அந்த சிந்தாமணியை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ கூட இந்த வித்யா, எதுக்குடா இவங்களை கூட்டிகிட்டு வந்து, அவங்க நமக்கு நல்லது தான் பண்ணாங்க, அவங்க அப்பயே சொன்னாங்கல்ல, அதாவது இந்த மீனா இந்த வீட்டில் இருந்தாக்கா என் வீட்டுக்காரருக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு, ஆனால் அதையெல்லாம் மீறி இந்த மீனா இந்த வீட்டிலே இருந்தால் அதனால தான் என் வீட்டுக்காரருக்கு இது மாதிரி ஆயிடுச்சு. அட போது நிறுத்துமா, உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாமல் சும்மா வந்து மீனா மேலே உனக்கு கண்ணு, இங்கே பாரு எல்லா வேலையும் பண்ணது உன் கூட இருக்காங்களே இந்த சிந்தாமணி, இவங்க தான், இவங்கள போய் நீ நம்பிட்டு இருக்கியே, அவங்களால தான் இப்போ நம்ம அப்பாவோட உசுருக்கே ஆபத்து, இங்கே பாரு என்னுடைய அப்பாவுக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு அதுக்கப்புறம் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து அந்த சிந்தாமணியை பார்த்து மிரட்டிட்டு இருக்க, என்ன எங்கிட்ட என்ன எகிரிட்டு இருக்க, என்னை பற்றி உனக்கு என்ன தெரியும், என்ன நான் தான் அதை செஞ்சுன்றதுக்கான ஆதாரம் எதுனா உங்கள்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்துக்கிட்ட அந்த சிந்தாமணி கேட்க, அப்போ தான் நம்ம முத்து அந்த 2 பேரையும் நிற்க வைக்கிறாங்க. அவங்க கொடுத்த வாக்குமூலத்தையும் காட்டுறாங்க. போலீஸையும் உடனே கூட்டிகிட்டு வந்து இந்த சிந்தாமணியை கைது பண்ணி ஜெயிலில் தூக்கி போடுறாங்க. இதுக்கப்புறமும் நீ ஜெயிலில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும், நீ இதுக்கப்புறம் வந்து எங்கள் வீட்டு பக்கமே வராத, அப்பயே சொன்னேன் இவங்களை நம்பாதீங்கன்னு, இவங்களை நம்பி எவ்வளோ ஏமாந்துருக்கோம், அதெல்லாம் மீறி மறுபடியும் இவங்களை நம்புறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முத்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி தலையில் அடிச்சுக்கிறாங்க. சரிங்க, இப்போது நம்ம முத்துவோட அப்பாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஆகக்கூடாது, அவர் பழையபடி நல்லபடி குணமாகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதுன்னு கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.